வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பு செய்திகள். ஜார்க்கண்ட் மாநில முதல்வரான ஹேமந்த் சோரன் அவர்களின் மேல் அமலாக்கத்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவருக்கும் அமலாக்கத்துறைக்கும் நடந்த ஆடுபுலி ஆட்டம் முடிவுக்கு வரும் விதமாக அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனிடம் கொடுத்தார். அதன் பின்பு நடந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு அடுத்த நிலையில் உள்ள சம்பாய் சோரன் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். முதல்வர் ஹேமந்த் சோரன் அவர்களின் மனைவி கல்பனா சோரன் முதல்வர் பதவிக்கு தேர்ந்தெடுக்க ஒருமித்த கருத்து எட்டப்படாத நிலையில் போக்குவரத்து துறை மற்றும் பழங்குடி பட்டியலின அமைச்சர் சம்பாய் சோரன் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அரசியல் நோக்கர்கள் அனைவரும் ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா சோரன் அடுத்த முதல்வராக பதவியேற்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் புதிய திருப்பமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் போக்குவரத்துறை அமைச்சர் சம்பாய் சோரன். புதிய முதலமைச்சர் சம்பாய் சோரன் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹேமந்த் சோரன். ஜனவரி 31 புதன்கிழமை இரவு 8:30 மணிக்கு தன் பதவி விலகலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனிடம் சமர்ப்பித்தார் ஹேமந்த் சோரன். 47 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைத்தவுடன் ஆளுநரிடம் நேரம் கோரப்பட்ட நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளார் ஹேமந்த் சோரன். நில மோசடி தொடர்பான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹேமந்த் சோரன். 47 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்கள் தயாராக உள்ள நிலையில் ஆளுநர் இன்னும் ஆட்சி அமைக்க அழைக்காத சூழ்நிலையில் ஆதரவு எம்எல்ஏக்கள் பாதுகாப்பாக காங்கிரஸ் ஆளும் தெலுங்கானாவிலும் பெங்களூரிலும் பாதுகாப்பாக தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கூட்டணியின் 47 எம்எல்ஏக்களில் காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தள எம்எல்ஏக்களும் உள்ளனர். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளரான அபிஷேக் மனு சிங்வி ஆளுநர் இன்னும் ஆட்சியமைக்க அழைப்பு விடுக்காத போக்கை கடுமையாக கண்டனம் செய்துள்ளார். இதற்கிடையில் ஜேஏஎம் செய்தி தொடர்பாளர் மனோஜ் பாண்டே கூறுகையில், நாங்கள் மொத்தமுள்ள 81 எம்எல்ஏக்களில் 47 பேர் ஆதரவு கிடைத்தோடு எங்கள் ஆதரவை நேரடியாக காட்ட ராஜ்பவன் சென்றிருந்தோம். ஆளுநர் இந்திய அரசியல் சட்டத்தை மதித்து சம்பாய் சோரனை ஆட்சியமைக்க அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். தேவைப்பட்டால் நாங்கள் நீதிமன்றம் செல்லவும் தயாராக உள்ளோம் என்று கூறினார். ஹேமந்த் சோரனின் கைதை எதிர்த்து பழங்குடி அமைப்புகள் மாநில அளவில் கடையடைப்பு போராட்டம் நடத்துகின்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஜேஎம் கட்சியும் முதல்வர் ஹேமந்த் கைதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அவசர வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளது. இந்த வழக்கு வரும் வெள்ளியன்று விசாரணைக்கு வருகிறது. ஹேமந்த் சோரனுக்காக மூத்த காங்கிரஸ் தலைவர்களும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களுமான அபிஷேக் மனு சிங்வி மற்றும் கபில் சிபில் ஆகியோர் ஆஜராகிறார்கள். இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் முன்பாக விசாரணைக்கு வருகிறது. இந்த நிகழ்வுகளின் அடுத்தடுத்த கட்டங்களை அறிந்து கொள்ள தமிழ் செய்தி யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.